வணக்கம் வீவர்ஸ். சுவையான உப்புருண்டை அல்லது காரக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா ஒரு கப் அரிசி எடுத்துக்கணும். நான் புழுங்கல் அரிசி எடுத்துகிட்ருக்கேன். அதை ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். அரை முடி தேங்காய் பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்துக்கணும். தேவைன்னா கேரட்டு 1 பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கணும். அடுப்பில் வாணலியை வச்சு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை விடணும். சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடணும். பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுக்கணும். பொன்னிறமானதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து 3 செகண்ட் வறுத்துட்டு கேரட்டை சேர்த்து வதக்கணும். மாவை சேர்க்கணும். வதக்கணும். கெட்டியாகிற வரைக்கும் மிதமான தீயிலேயே வதக்கிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆறுனதும் கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா பிசைஞ்சு விடணும். அப்புறம் உருண்டைகளாக பிடிக்கணும். நமக்கு தேவையான அளவில் உருண்டைகள் பிடிச்சு வைக்கணும். அரிசி அரைக்கும்போது கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். மெல்லிய ரவை பதத்தில் இருக்கணும் அரிசி. அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லி தட்டை எடுத்து இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும், மூடி போட்டு. ஒரு 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி எடுத்துட்டு தட்டை எடுக்கணும். சுவையான உப்புருண்டை மற்றும் காரக்கொழுக்கட்டை தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.